வெல்கம் டு டிஎன்பிசி வெல்வோம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் 3 பார்க்கலாம். இயல் 3க்கான டாபிக் வந்து என்னென்னு பார்த்தா எந்திர உலகம். ஓகே, இந்த எந்திர உலகத்தில் வந்து முதல் பாடம் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி. நுழையும் முன் வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்க அறிவுரைகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகிற்கு நலத்திற்கு வழங்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுனவர் யாருன்னு பார்த்தா நெல்லை சு முத்து. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நுழையும் முன்லேருந்து நம்ம ஒரு கொஷின் பார்த்துக்கலாம். ஸோ ஆத்திச்சூடி எழுதினவங்க வந்து ஔவையார், அதுக்கடுத்து புதிய ஆத்திச்சூடி எழுதினவங்க வந்து பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் வந்து நெல்லை சு முத்து. ஸோ மூன்றுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடணும். ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு முத்து. ஓகே, பாடலுக்குள்ளே போகலாம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சு முத்து. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதவர் நெல்லை சு முத்து. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்தினா ஒன்றுபட்டு, ஔடதம்னா மருந்து. ஸோ நூல்வெளியில் வந்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து வந்து அப்துல் கலாம் எப்படி பாராட்டியிருக்காருனா, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். யாருன்னு பார்த்தா நெல்லை சு முத்து. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ நெல்லை சு முத்து வந்து அப்துல் கலாம் எவ்வாறு பாராட்டினார்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கேட்பாங்க, நெல்லை சு முத்து வந்து எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு விக்ரம் சாராபாய் கொடுப்பாங்க, சதீஷ் தவான் கொடுப்பாங்க, விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் கொடுப்பாங்க, இல்லைனா இவை அனைத்தும்னு கொடுப்பாங்க. ஸோ இவை அனைத்துங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 3 மையங்கள்லையுமே அவர் வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதினார். அதில் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் ஒரு நூலின் பகுதி வந்து இந்த பாடப்பகுதியில் நமக்கு அமைஞ்சிருக்கு. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது கண்டு குட்டல் அறி, ஓய்வர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு குட்டல் அற, ஏன் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஏன் என்று, ஔடதம் குட்டல் ஆம் ஔடதமாம், எதிர்ச்சொல் பொருட்களை அறிக, அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. ஓகே, இந்த லெசனில் அவ்வளோதான் இருக்குது.